எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக, அதே நேரத்தில் அந்த வீடியோவை பார்த்து மீண்டும் மீண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வரிகளையும் ஒரு ஒரு வார்த்தைகளையுமே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளே அதை பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாடாளுமன்றத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ராசா அவர்கள் கர்ஜித்திருக்கிறார். அது உரைன்னு சொல்ல முடியாத ஒரு கர்ஜனை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கும் சரி, இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பு இப்படியே இருக்கணும், இதை சிதைக்கக்கூடாது அல்லது இதை மேம்படுத்தக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும், நாங்கள் மட்டும்தான் பாசிசவாதிகளாக இருப்போம், நாங்கள் மட்டும்தான் வெறுப்பரசியலை பண்ணுவோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்வோம், முடிவு பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு படுமோசமான நிலைக்கு இந்தியாவை தள்ளி இருக்கக்கூடிய, நாள்தோறும் இந்தியாவை இது எப்படியுமே ஜனநாயக நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஃபாசிச பிஜேபிக்கு வகுப்பெடுத்திருக்கிறார். அந்த 16 நிமிடத்திற்கு மேலான அந்த உரை அப்படின்றது இடையில் அத்தனை இடையூறுகள், அவ்வளோ இன்ட்ரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்ல வந்த அந்த செய்தி என்பது இந்தியாவுக்கு மட்டுமானதல்ல, ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லோருக்கும் அந்த செய்தி போய் சேரணும். அந்த அளவிற்கு பல இடங்களில் கூஸ்பம்ஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த புல்லரிக்கக்கூடிய வகையிலே பல இடங்கள் இருந்தது. அதை எல்லாமே நேற்றைக்கே நாம் பேசியிருக்க வேண்டிய செய்திகள். இன்றைக்கு ரொம்ப தெளிவாக அண்ணன் ராசா அவர்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி என்ன பேசினார், இந்திய அரசமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் எப்படி பார்த்தாரு, புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் முதல் பிரதமர் நேருவாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, இவர்கள் பார்த்த விதம் என்ன, சாவர்கர் பார்த்த விதம் என்ன, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்ன உடனே கதறாங்க, கொந்தளிக்கிறாங்க, ஊன்றாங்க. எல்லாவற்றையும் மீறி அவர் சொன்ன செய்தி இந்த நாட்டிற்கு மிக தேவையானது, அவசியமானது. 40 பேர் போய் என்ன பண்ண போகிறாங்க என்று கேட்ட கேள்விக்கு மிகப்பெரிய அடியாக அண்ணன் ராசா அவர்களுடைய நாடாளுமன்ற உரை அமைந்திருந்தது. அதில் இருந்த மிக முக்கியமான செய்திகளை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அனைவரும் பாருங்கள். இவ்வளவு எளிமையாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கிய கூறுகளை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோவாக இது இருக்கும். அனைவருக்கும் பகிருங்கள். இதுவரை டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ராசா அவர்கள் பேசிய அந்த ஆங்கில உரையை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பொதுவாகவே அவருடைய உரையில் சட்டம் சார்ந்த செய்திகள் இருக்கும், அரசியல் இருக்கும், பாசிசவாதிகளுக்கு எதிர்ப்பான கண்டன குரல் இருக்கும், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இருக்கும். இப்படி பல செய்திகளை உள்ளடக்கிய உரையாக தான் அவருடைய மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, மாணவர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அண்ணன் ராசா அவர்களுடைய அந்த உரை என்பது பாட புத்தகம் போல தான். ஒவ்வொருத்தருக்குமே பாடம் நடத்துகிற மாதிரி தான் அந்த உரை இருக்கும். அதில் அவர் தொடங்குகிற போது எதை பற்றி பேசினாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், டெமோக்ரஸி, ஜனநாயகம்னு பேசினாலே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எடுத்துகிட்டு வர முதல் வார்த்தை மிசா, எமர்ஜென்சி யார் காலத்தில் இருந்துச்சு, காங்கிரஸ் தானே, இந்திரா காந்தி தானே அப்படின்னு எல்லாவற்றுக்கும் எப்படி நேருவை காரணம் காட்டுவாங்களோ அதே மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறப்ப எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க. தலையிலேயே டமார்னு போட்டிருக்காரு. ஆமாம், எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டோம், நீங்கள் ஒன்றும் எமர்ஜென்சியை பற்றி எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதிக அளவில் மிசா கொடுமையால் பாதிக்கப்பட்டது திமுகவினுடைய இன்றைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு கைதானார். அப்போ அவருக்கு வயசு 24. அந்த இளைஞர் கைதாகி இருந்தப்ப எப்பயுமே முழுக்கை சட்டை போட மாட்டார். அன்றைக்கு அவங்களுடைய தந்தை போய் பார்க்க போகிறாரு, முழுக்கை சட்டை போட்டிருந்தாரு. அவருடைய தந்தை மிகச்சிறந்த அறிவாளி, அதனால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. காயம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டார். அதற்கு அந்த 24 வயது இளைஞர் சொன்ன பதில், காயம் ஏற்பட்டது எனக்கு இல்லைப்பா, இந்திய ஜனநாயகத்துக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன அந்த 24 வயது இளைஞர் எங்களுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், அந்த தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்றத நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இது மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை பார்த்த திமுகவுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எமர்ஜென்சியை பற்றி, மிசாவில் நாங்கள் கொடுமைகள் அனுபவித்தோம், நீங்கள் ஏன் மிசா வரைக்கும் போகிறீங்க, நானும் சகோதரி கனிமொழி அவர்களும் பாதிப்புக்குள்ளானப்ப எங்கள் மீது வழக்கு பாய்ந்த போது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது, அப்போதும் நான் அவர்களிடத்தில் எந்த விதமான ஹெல்ப் பெக் பண்ணலை அப்படின்ற வார்த்தையவே அவர் லிட்ரலாக பயன்படுத்துகிறாரு. அவர்களிடத்தில் நான் போய் நிற்கலை,
உங்கள் தான் நான் திரும்ப விடுதலையான பொழுது நீங்கள் ஆட்சியில் இருந்தால் உங்களிடத்திலும் நான் வந்து நிற்கலை. அப்போ எல்லா இடத்துலையுமே நாங்கள் கைது செய்யப்பட்ட போதும் சரி, நாங்கள் வழக்கை சந்தித்த போதும் சரி, காங்கிரஸ் அன்றைக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இதெல்லாம் தாண்டி திமுக இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுதுன்னா, தேசத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுதுன்னா, இந்திய நாடை பாதுகாக்கணும்னு சொல்லுதுன்னா, மிசாவை விட, எமர்ஜென்சியை விட, எங்கள் கைதை விட, எங்கள் மீதான வழக்கை விட, இது எல்லாவற்றையும் விட இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் இந்த இந்திய நாட்டையும் நாங்கள் மேலே பார்க்குறோன்றார். இதை விட ஒரு அடி, இதை விட டமார்னு மண்டை மேலே போடுறதுக்கு பேச முடியுமா? இதை பார்த்த பிறகுயாவது இனிமேல் பிஜேபி மிசான்ற வார்த்தையை வாயில் எடுக்கலாமா? இனிமேல் எமர்ஜென்சின்ற சொல்லை வைத்து நம்மளை மடக்கலாம்னு நினைக்கலாமா? ஆமாங்க, பாதிக்கப்பட்டோம். அடுத்து சொல்கிறாரு, அந்த காலத்தில், அதாவது இந்திரா காந்தி மிசாவை கொண்டு வந்தபோது அப்போ பாதிப்புக்குள்ளானது டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம் மட்டும்தான். அன்றைக்கு பாதிப்புக்குள்ளானது ஜனநாயகம் என்ற அந்த சொல், அந்த ஜனநாயகம் என்ற அந்த கட்டமைப்பு, அது மட்டும்தான். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 6 மிக முக்கியமான கூறுகள் எல்லாமே குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. மிசாவில் குழி தோண்டி புதைக்கப்பட்டது ஜனநாயகம்னா, உங்கள் ஆட்சி காலத்தில் 6 வகையான முக்கியமான கூறுகளையும் நீ குழி தோண்டி புதைச்சிருக்க. அந்த 6 என்ன? அவர் வகைப்படுத்துகிறார். டெமோக்ரஸி, செக்யூலரிசம், ஈக்குவாலிட்டி, ரூல் ஆஃப் லா, ஃபெடரலிசம், மிக முக்கியமாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜனநாயகத்தை, மதச்சார்பற்ற தன்மையை, சமத்துவத்தை, சட்டத்தின் ஆட்சியை, இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒருமைப்பாடாக நினைக்கப்பட வேண்டிய ஃபெடரலிசத்தை, சுதந்திரமான நீதித்துறை, எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கியிருக்கீங்க. குழி தோண்டி புதைச்சிட்டீங்க, பரீடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 6ம் என்ன அப்படின்றத விளக்க முற்படுகிறார். ஏன்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கான்ஸ்டியூஷனா என்னன்னு தெரியாது, டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாது, செக்யூலரிசம்னா என்னன்னு தெரியாது, ஈக்குவாலிட்டின்ற வார்த்தை அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. அப்போ என்னன்னு அண்ணன் ராசா அவர்கள் விளக்குவதற்கு முற்படுகிற போது தடுக்கிறாங்க. ஒன்னொன்னா அவர் சொல்கிறாரு, எங்கள் ஸ்டான் சுவாமி தெரியுமா? பழங்குடியினர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் தியாகம் செய்த ஸ்டான் சுவாமியை தெரியுமா? 85 வருஷ வயசில் அவரை கைது பண்ணுறீங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அவருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு கூட இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்று பேசுகிற போதே அவர் இறந்து விடுகிறார் என்ற செய்தியை சொன்னோடனே கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க? அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்டான் சுவாமியினுடைய அந்த வழக்கின் போது அவர் இறந்த உடனே நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு வாயெடுத்த உடனே கத்துறாங்க. என்ன பயம்? அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்றது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா, நாடாளுமன்றத்தின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை அண்ணன் ராசா முகத்திரையை கிழிக்கிறார்னு சொல்லியா? ஆனாலும் அவர் சொன்னார், இட் இஸ் ஷாக்கிங், சாரி, வி ஆர் ஹெல்ப்லெஸ். இதுதான் ஒரு சட்டத்தினுடைய ஆட்சியா? ஒரு நீதிமன்றமே நாங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, சாரின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்குது. மணிப்பூர் பற்றி எரிகிறது, பில்கிஷ் பானு, இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு கூட சட்டத்தின் ஆட்சி தான் நீங்கள் நடக்கிறது நம்ம நம்புறதான்னு கேட்குறாரு. அதற்கு அடுத்து அவர் எதையுமே பேச விடலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேடி ஷா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவர் வைத்த முக்கியமான கோரிக்கை செக்யூலரிசம்ன்ற வார்த்தையை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இணைக்க சொன்னார். ஆனால் அம்பேத்கர் அதற்கு தேவையில்லை என்று சொன்னார். ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அது தேவையில்லைன்னு சொன்னாருன்னா, அதையும் அண்ணன் ராசா விளக்குகிறார். அம்பேத்கர் சொன்னதை அண்ணன் ராசா சொல்லுகிறார். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 28, இந்த பிரிவுகள் 15, 25, 28, இது எல்லாத்துலேயுமே த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் அ செக்யூலர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பதே மதச்சார்பற்ற தன்மையை பேசுவதுதான். இந்த ஆர்டிகிள் மூலமாலாம் இந்தியா இப்படி ஒரு மோசமான நிலையை சந்திக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே கையோ அம்மானு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அண்ணன் ராசா சொல்லுகிறார், he did not expect these bad elements will come to the power. அம்பேத்கர் நினச்சி பார்க்கலங்க, உங்களை மாதிரியான பேட் எலமெண்ட்ஸ்லாம் ஆட்சிக்கு வருவாங்க, உங்களை மாதிரியான தீய சக்திகள் எல்லாம் இந்தியாவை ஆளும் என்று அம்பேத்கர் நினைத்து பார்க்கவில்லை. அதனால செக்யூலரிசம் கான்ஸ்டியூஷன்லே இருக்குது, தனியாக தேவையில்லை என்று நினைத்தார். அப்படியும் மிசா காலத்தில் எமர்ஜென்சியில் நமக்கு இந்த செக்யூலர் அண்ட் சோஷியலிசம்ன்ற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு கூடுதல் தகவலுக்காக நான் சொல்கிறேன். ப்ரியாம்பலில் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முகவுரையில் இருக்குது. இப்போ அண்ணன் ராசா அவர்கள் உங்களை மாதிரி பேட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்ன உடனே ஐயோ அம்மான்னு கத்தி எழுந்து இது அன்பார்லிமெண்ட்ரி, இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம், மோடி சர்க்காரை பார்த்து பேட் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு மக்களினுடைய குரலாக அண்ணன் ராசா ஒழித்தார். அவர் டக்குன்னு என்ன பண்ணார்னா, இதெல்லாம் தேவையில்லைன்னா நீ எடுத்துரு, அவர் பதிவு செய்ய வேண்டியதை பதிவு செய்து விட்டார். நமக்கு தேவை இந்த நாடாளுமன்ற உரையின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களிடத்தில்
மோடி அரசு எப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்திருக்கின்றதை கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்து ஒன்றொன்னா சொல்லிட்டு வருகிற போது அவர் சொல்லுகிறார், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதான உரையாக இருக்கட்டும் அல்லது 1949 நேரு பேசுகிறப்பையும் சரி, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்றது டவுன் ட்ராடனுக்கும் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கும் மைனாரிட்டிஸுக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் நல்லது செய்யக்கூடிய வகையில் இருக்கணும்னு நினச்சாரு. அதை தான் பேசினார், அதை தான் ரெசல்யூஷனாக கொண்டு வந்தார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே காந்தியினுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு. புரட்சியாளர் அம்பேத்கரும் அந்த எண்ணத்தில் தான் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனார். நேரு, காந்தி, அம்பேத்கர் எல்லாம் ஒரே வரிசையில் இருக்காங்க. ஆனால் நேரு இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்த 3வது நாள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆர்கனைசர் என்ற பத்திரிகை, ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகைனே பதிவு பண்ணுறாரு. அந்த ஆர்கனைசர் என்ன எழுதுது, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் மேலை நாடுகள்லேருந்து கடன் வாங்கப்பட்டதாக இருக்குது, இதில் மனுஸ்மிருதி வேதத்தை பற்றி ஒன்றும் இல்லைன்னு முடிக்கலைங்க, அதுக்குள்ளே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், சாவர்கர் 1924 டூ நேஷனை பற்றி பேசுகிறாரு. இரட்டை நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொன்னால் அது ஹிந்து நேஷ்னாலிட்டி, முஸ்லீம் நேஷ்னாலிட்டி என்று பிரித்தது யார்? சாவர்கர் தானே என்ற கேள்வியை கேட்கிறார். இண்டிபெண்டன்ஸ் டே அந்த சுதந்திர தின உரையில் மோடி பேசுகிற போது டூ நேஷன்ஸ் அப்படின்னு பேசுகிறாரே, அதை பிரித்தது ஜின்னான்னு பேசுகிறாரே. ஜின்னாவுக்கு முதலில் உண்மையாகவே 2 தேசியமாக இருக்கணும், இது இந்து தேசியம்தான் என்று பேசியவர் சாவர்கர்னு சொன்ன உடனே அதுக்கும் அலறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த உரையில் அண்ணன் ராசா அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் முகத்திரையை கிழித்தார், சாவர்கரின் முகத்திரையை கிழித்தார். இந்திய சுதந்திரத்தில் சாவர்கரோட பங்கு என்ன, ஆர்எஸ்எஸோட பங்கு என்ன, உனக்கு இந்த நாட்டை பற்றிய பற்று என்ன, அல்லது இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதி என்ன இருக்குது என்ற கேள்விகள் தான் இந்த முழு உரையினுடைய அடக்கம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தவறி, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கிய கூறுகளை எல்லாம் ஒழித்து, அதை ஃபுல்லாக கட்டம் கட்டி தூக்கி அதை புதைத்து இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை இறையாண்மையை குழி தோண்டி புதைத்திருக்கக்கூடிய பிஜேபியை அதனுடைய சமூக வடிவமாக சமூக இயக்கமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் முகத்திரையை அண்ணன் ராசா அவர்கள் கிழித்திருக்கிறார்கள். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப எகிர்ன உடனே நீ எல்லாம் எனக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கடைசியாக புரட்சியாளர் அம்பேத்கர், ஏன் நான் தான் இதை எழுதினேன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை, ஒருவேளை இல்லை இதை எரிக்கக்கூடிய சூழல் வந்தால் அதை எரிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தது. அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் கட்டுறோம், அந்த கோவிலுக்குள் கடவுள் இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே பேய் வந்துருச்சுன்னா அந்த கோவிலை என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அதையே அவங்களை நோக்கி கேட்கிறார், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், கடவுளாக இருக்கிறீர்களா, அது ஈவில் டிமான்ஸாக இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு உட்கார்ந்து விடுகிறார். இப்போ இந்த ஒட்டுமொத்த உரையின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஃபாசிசம் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதாக இருக்கிறது, சமத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறது, சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரானதாக இருக்கிறது, சுதந்திரத்தன்மையோடு இந்த நீதித்துறை இயங்குவதற்கு எதிராக இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி கூட்டாட்சி ஃபெடரலிசத்துக்கு எதிராக இருக்கிறது. இப்படி ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை துணிவுடன் எதிர்த்து கர்ஜித்த அண்ணன் ராசா அவர்களுக்கு நாம் நன்றியை சொல்லக்கூடிய நேரத்தில் இது போன்ற தொடர் பேச்சுகளை, அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் நாம் பரப்ப வேண்டும். தொடர்ந்து பரப்புவோம் ஃபாசிசத்தை ஒழிப்பதற்காக. நன்றி. சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.